நம்ம மல்லிக்கு என்னதான் ஆச்சு? ஏன்னா அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, அந்த சந்தோஷமான நியூஸ அவங்களால எடுத்துக்கவே முடியல. ஏன்னா வெண்பாவும் கூட இருந்து அதே சமயத்தில விஜய் கிட்ட இந்த விஷயத்த முதல்ல சொல்லியிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா சூழ்நிலை சரியில்லாம இருக்குது அப்படிங்கிறதால, அவங்களால சரியா சாப்பிட கூட முடியல. தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தை வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிறப்ப நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமா இருக்கணும். அத விட ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க மென்டலி ரொம்பவே ஃப்ரீயா இருக்கணும். தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி டாக்டருமே அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. வீட்ல ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாரி தான் டாக்டர் கிட்டயுமே சொல்றாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலுமே பரவாயில்ல. குழந்தை வயித்துல இருக்கிறப்ப நீங்க ரொம்பவே நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமா இருக்கணும். அதற்கான டேப்லெட்ஸ்லாம் நான் எழுதி குடுக்குறேன். அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாரி டாக்டர்ஸுமே குடுத்துருக்காங்க. இந்த சூழ்நிலைய பொறுத்தவரைக்கும் இனிமே வெண்பா வீட்டுக்கு வந்தாங்கன்னா மட்டும் தான் நிச்சயமா மல்லிய, வெண்பா, விஜய் 2 பேருமே சேர்ந்து தாங்குன்னு தாங்க போறாங்க. ஏன்னா இப்ப வரைக்குமே விஜய்க்கு என்ன தேவை, வெண்பாவுக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாரி பார்த்து நம்ம மல்லி செஞ்சுட்ருக்காங்க. இப்ப மல்லி பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம விஜய்க்கு இந்த விஷயம் தெரிய வரப்ப நிச்சயமா அவங்களோட கால் தரையில இருக்கவே செய்யாது. பயங்கரமா ஹேப்பியா இருப்பாங்க. மல்லிக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே அவங்க பார்த்து செய்ய தான் போறாங்க. இடையில இப்ப வெண்பா காணாம போயிருக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல நம்ம விஜய் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால தான் மல்லிகிட்ட முகம் குடுத்து கூட பேசுறதில்ல, அவங்கள கவனிக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் நம்ம மல்லி பக்கத்துல இருக்க தான் செய்யுது. இருந்தாலுமே இது எல்லாம் ஒரு டெம்பரவரி தான். நிச்சயமா சரியாகும் அப்படிங்கிற மாரி தான் கூட இருக்கிற நாகுமே அவங்களுக்கு ஆறுதலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப தீபிகாவுமே தீபன் கிட்ட எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்லிடுறாங்க. நான் ஸ்டார்ட்டிங்ல கடத்த சொன்னது என்னவோ உண்மதான். ஆனா இப்ப வேற யாரோ அவங்கள கடத்தி வச்சிருக்கிறாங்க. நிச்சயமா நான் வெண்பாவ காப்பாத்துறதுக்கு உதவி செய்வேன் அப்படிங்கிற மாரி தீபன் கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறதால, தீபனுமே அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல. சரி பரவாயில்ல. இதுவரைக்கும் நீ மாறி இருக்கியே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப இந்த கலாவதி மல்லியோட பார்வையில இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க இனிமே சும்மா இருப்பாங்களா? நம்ம கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படிங்கிறதால, ஆம்புலன்ஸ் மூலமா அந்த குழந்தைங்கள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்த இருக்கிறாங்க. இப்ப மட்டும் விட்டாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா நம்ம வெண்பாவ காப்பாத்த முடியாது. இந்த சூழ்நிலையில போலீஸ் அவங்கள சுத்தி வளைச்சு கண்டிப்பா பிடிக்க தான் போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.